வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போடுறேன். ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் போட முடியல. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பிரியாணி, எப்போதும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே பார்த்துக்க முன்னாடி எப்போது சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம ஒரு 3/4 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள். இதுக்கு வந்து வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் நல்லா ஒயிட் கலராக இருக்கும் இந்த பிரியாணி. அதுக்கப்புறம் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு தூள் இருக்குல்ல, அது கரம் மசாலா சேர்த்துட்டு, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு, தயிர் கொஞ்சமாக ஒரு 1/4 பாக்கெட் அளவுக்கு சேர்த்துட்டு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெரட்டி இதை ஊற விடணும். நான் வந்து நிறைய தடவை வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம். நம்ம சும்மா கையை மட்டும் லைட்டாக இந்த மசாலா வாஷ் பண்ணிட்டா போதும். ஏன்னா கறியே வந்து நல்லா தண்ணி விடும். இப்போ இந்த குக்கர் அப்படியே மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறமா அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். அதுக்காக தான் வேறு பாத்திரம் எடுக்காமல் அதுலேயே நான் ஊற வச்சுட்டேன். கறி வந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சும் எடுத்துட்டேன். இப்போ அதை நான் திறந்து பார்க்குறேன். நல்லாவே கறி வெந்திருக்கு. நீங்கள் உடனே வாங்கி ஆக்குறதா இருந்தால் 2 விசில் விட்டால் போதும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 விசில் விடுங்க. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 100 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு, வெங்காயம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது மட்டும் இல்லை, பிரியாணிக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாவும் இருக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இதில் மல்லி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 தக்காளி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸாக இருந்ததுனால ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் 1 சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். அப்புறமா நம்ம வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து கறியில் வந்து மிளகு, ஜீரகம் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 1/4 பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்ச கறியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன். கறியே வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. மொத்தமாக நான் வந்து 7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு பிரியாணியில் இது கறியில் இருந்துச்சு, 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி எடுக்கலை. 1 மணி நேரம் ஊற வச்சதுனால 1 கப்பு தண்ணியை நான் குறைச்சிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இதில் வந்து தண்ணியும் அரிசியும் சமமாக திரண்டு வரும்போது நம்ம அடியில் தோசைக்கல் போடணும். இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சரியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு தடவை நல்லா அடியில் பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். அடியில் தோசைக்கல்லை போட்டு. நான் கலர் எதுவும் சேர்க்கலை, வெள்ளையாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசைக்கல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ இதில் வந்து மேலே கொஞ்சம் மல்லி, புதினா, கொஞ்சமாக வீட்டு நெய், லெமன் ஜூஸ் ஒரு அரை மூடி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு இதை வந்து தம் உடைக்க போகிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாசம் சும்மா கம கமன்னு இருக்குது.
கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.